இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி. இன்றைக்கு திரை விமர்சனத்தில் நாம் எடுத்துக்கொண்ட படம் இட்லி கடை. செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம் என்று ஒரு பழைய பொன்மொழி இருக்கிறது. அந்த பொன்மொழியின் மொழியாக்கம்தான் இந்த திரைப்படம் என்று சொல்லலாம். செய்யும் தொழிலை நீங்கள் சிரத்தையோடு பயபக்தியோடு செய்தால் அதில் நீங்கள் சிறப்பாக வரலாம். அது உங்களுக்கு பேரும் புகழும் கொடுக்கும் என்பதுதான் இந்த படத்தின் மையக்கரு. தனுஷ், நித்யா மேனன், சத்யராஜ், அருண் விஜய், இளவரசு, ராஜ்கிரண், சமுத்திரகனி, பார்த்திபன், கீதா கைலாசம், ஷாலினி பாண்டே எல்லாம் சேர்ந்து நடித்த ஒரு படம். முழுக்க முழுக்க இதில் இன்னொரு கதாபாத்திரம் வடிவுக்கரசி. சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி ஒரு ஓலை கொட்டாயில் வைத்துக்கொண்டு ₹1 இட்லி கொடுத்து கொண்டிருந்தார். இட்லி சுவையான ₹1 இட்லி போட்டு அவர் வாழ்ந்தார். அதையெல்லாம் எல்லோருமே பேசி புகழ்ந்து கொண்டிருந்தோம். இது ஏறக்குறைய அதை தொட்டு வருகின்ற ஒரு கதைதான். அதாவது அவருடைய அப்பாத்தா வடிவுக்கரசி கிராமத்தில் சின்னதாக ஒரு இட்லி கடை வைத்து நடத்தி வருகிறார். அவருடைய மகன் ராஜ்கிரண் அம்மாவின் அந்த தொழிலை மேற்கொள்கிறார். அவரும் அந்த இட்லி கடை நடத்துகிறார், சிவநேசன். அதற்கு பிறகு அந்த கடையை அவருடைய மகன் தனுஷிடம் வருகிறது. முருகன் அவர்தான் அந்த கடையின் ஓனராக பிறகு தனுஷ் முருகன் என்கிற பெயரில் வருகிறார். இப்படி தந்தையோ இந்த கிராமத்துக்குள் இருந்து இங்கேயே தன்னுடைய வாழ்க்கையை அங்கேயே முடித்துக் கொள்கிறார். ஆனால் அவரோ தன்னுடைய மகனையும் இந்த கிராமத்தில் இருக்க வேண்டும், கிராமத்தோடு வாழ வேண்டும், கிராமத்தில் இந்த கடை நடத்தி கொண்டிருக்க வேண்டும், காலமெல்லாம் இந்த இட்லி கடை இருக்க வேண்டும் என்று அவருடைய தந்தை சொல்கிறார். இவருக்கோ அதில் உடன்பாடு இல்லை. வெளிநாட்டுக்கு செல்கிறார். வெளிநாட்டுக்கு சென்று ஒரு பெரிய நிறுவனத்தில், அதாவது சத்யராஜுடைய ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவருடைய நன்னடத்தையின் காரணமாக இவருடைய உழைப்பை பார்த்து சத்யராஜ், அந்த மில்லியனர் சத்யராஜ், தன்னுடைய மகள் ஷாலினி பாண்டேவையே திருமணம் செய்ய ஒத்துக்கொள்கிறார். இருவரும் ஏறக்குறைய காதலித்து கல்யாணம் செய்து கொள்ள இருக்கின்ற சூழ்நிலையில் திருமண ஏற்பாடெல்லாம் வெளிநாட்டில் நடந்து கொண்டிருக்கும் போது, மிகப்பெரிய குடும்பம் அது, வெளிநாட்டில் பல பேர் அந்த குடும்பத்தின் கல்யாணத்துக்கு வருவார்கள் என்பதால் காத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தன்னுடைய தந்தையை வெளிநாட்டுக்கு வர சொல்கிறார் தனுஷ். ஆனால் ராஜ்கிரண் தந்தை, நான் வரவில்லை ஐயா, என்னால் ஃப்ளைட் பிடிச்சு அவ்வளோ தூரம் வர முடியாது, நீங்கள் சந்தோஷமாக கல்யாணம் கொண்டாடுங்கன்னு சொல்கிறார். இது நடந்த மறுநாளே ராஜ்கிரண் இறந்து விடுகிறார். தன்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்பதால் வெளிநாட்டில் இருந்து சென்னை, அதாவது ஊருக்கு வருகிறார். ஊருக்கு வந்த இடத்தில் இரு நாளிலேயே அவருடைய தாயாரும் இறந்து விடுகிறார். அவர் தந்தை இறந்த அன்று ஒரு கன்றுக்குட்டி பசு ஒரு கன்று போடுகிறது. அந்த கன்றுக்கு அவருடைய தாயார் சிவநேசன் என்று தன்னுடைய கணவரின் பெயரை, ராஜ்கிரனின் பெயரை, தனுஷின் அப்பாவின் பெயரை சூட்டுகிறார். இப்படி போகிறது அந்த கதை. இப்படி முதல் பாகத்தில், அதாவது அவருடைய தந்தையுடைய ஸ்தானத்தில் மறுபடியும் இங்கே அவர் மறுபடியும் வெளிநாட்டுக்கு போனாரா, ஷாலினி பாண்டேயை கல்யாணம் செய்து கொண்டாரா, அல்லது இங்கே தந்தை விட்டு சென்ற அந்த கடையை, இட்லி கடையை தொடர்ந்து நடத்தினாரா, அவருக்கு பக்கபலமாக அந்த கடையில் தன்னுடைய அப்பாவால் மருமகளே என்று அழைக்கப்பட்ட நித்யா மேனனை திருமணம் செய்து கொண்டாரா என்பதை மீதி கதை. முதல் பாதியில் அது ஒரு வித்தியாசமாக அந்த கதை போய்கொண்டுதான் இருக்கிறது. சிறப்பான ஒரு கதை. ஒரு இட்லி கடை எந்த அளவுக்கு ஒரு மக்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு சுவைதான். அதாவது நீங்கள் ஒரு உணர்வு பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது ஒரு கொழும்பின் எந்த ஒரு சாம்பார் வைச்சாலும், சட்னி வச்சாலும், இட்லி வைச்சாலும், மல்லிகைப்பூ இட்லி, சாம்பார் மணக்கும் சாம்பார் என்பார்கள். அப்படி ஒரு கை மணத்தோடு, கை பக்குவத்தோடு, அதாவது மிஷின் இல்லாமல் அதை கையாலே ஆட்டி மாவாட்டி
ராஜ்கிரண் செய்கிறார். அந்த இட்லிக்கு மிகப்பெரிய வரவேற்பு அந்த ஊரில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கடை, ஒரு சின்ன ஓலக்கொட்டை. அந்த ஓலக்கொட்டையில் அந்த இட்லிக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிறது. இதெல்லாம் உணராமல் அவர் வெளிநாட்டுக்கு போய் விடுகிறார் தனுஷ். இந்த இட்லி கடையால், அதற்கு முன்பு பரோட்டா கடை வைத்திருக்கும் சமுத்திரக்கனியால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. பரோட்டா கடையே தூக்கி சாப்பிட்டு விடுகிறது ராஜ்கிரனின் இட்லி கடை. ராஜ்கிரண் ஒரு அகிம்சாவாதி. அவருடைய கடையிலே எழுதி வைத்திருப்பார், அகிம்சைதான் ஆயுதம் என்று. இதை சின்ன வயதில் தனுஷும் கேட்டிருப்பார். அவருடைய தந்தை ஒரு பக்தியோடு, ஒரு தெய்வீக உணர்வோடு, ஒரு பக்தியாக கடையை நடத்துகிறார். அந்த கடைக்கு மிகப்பெரிய பெயரும் இருக்கிறது. அந்த ஊரில் உள்ளவர்களும் அவரை மதிக்கின்றார்கள். யாரிடமும் சண்டைக்கு போவதில்லை, எல்லோரிடமும் அன்பாக அரவணைப்பாக இருக்கின்றார். அந்த அன்பும் அரவணைப்பும் இவருக்கு கிடைக்கிறதா என்பதும் வேறொரு கதை. மிக அழகாக அந்த கதையை உணர்வு பூர்வமாக கொண்டு செல்கிறார் தனுஷ். ஒரு கிராமத்து கதையை மிக அழகாக தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு செல்லும் போது நடந்த ஒரு விஷயத்தை பின்னணியாக கொண்டு இந்த கதையை பின்னி இருப்பதாக தனுஷ் சொல்லியிருக்கிறார். அதை கதை சொல்லும் விதத்தில் மிக அழகாக நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார். இது இடையில் காதல் வந்து போகிறது. அருண் விஜய் தான் இது படத்திற்கு வில்லன், ஹீரோ எல்லாம் அவர் தான். ஹீரோ தனுஷ், வில்லன் அவர் தான். அவருடைய தங்கையை தான் தனுஷ் கல்யாணம் செய்ய விழுந்தவர். ஊருக்கு வந்த பிறகு அவருடைய தங்கையை காக்க வைத்து விடுகிறார். திருமணம் நிற்பதால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்படுகிறது. எனவே தனுஷை மறுபடியும் அழைத்து செல்ல வருகிறார். அங்கு இருவருக்கும் மோதல் நடிக்கிறது. மறுபடியும் தனுஷ் அவருடன் போனாரா அல்லது நித்யா மேனனோடு திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய தந்தையின் இட்லி கடையை தொடர்ந்து நடத்தினாரா என்பதுதான் மீதி கதை. மிக அழகாக அந்த கதை சொல்லியிருக்கின்றார் தனுஷ். எழுதி இயக்கி நடித்திருக்கின்றார். தயாரிப்பு ஆகாஷ் பாஸ்கரன், தனுஷ். இசை ஜிவி பிரகாஷ். நைஸ், உயிரோட்டமுள்ள பின்னணி இசை, பாடல்களும் நுணுவுக்க வைக்கின்றன. ஒளிப்பதிவு கிரண் கௌசிக் சிறப்பாக அந்த கிராமத்தை நம் கண்முன் கொண்டு வருகிறார். வெளிநாட்டுக்கு செல்லும் போது அந்த கேமரா வெளிநாட்டை நம் கண்முன் கொண்டாடுகிறது. கிராமத்து மக்களோடு மிக சிறப்பாக செயல்படுகிறார். பார்த்திபன் ஒரு காவல் அதிகாரியாக வருகிறார். அவர் எதிரான ஆளாக தெரிந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் தனுஷுக்கே உதவக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறார். நான் போலீஸ் ஆகணும்னு சின்ன வயசில் சொன்னேன் ஸ்கூல் போகும்போது. அப்போதான் தனுஷ் ராஜ்கிரண் எனக்கு இட்லி சாப்பிட வைத்து காசெல்லாம் வேண்டாம், நீ நான் பெரிய போலீஸ்காரனாவா, வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துவார். அவருக்கு நான் நன்றி செலுத்தணும், எனவே இந்த கடைக்கு நான் தான் அதை பதிவு செஞ்சேன் என்று தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்துகிறார். இப்படி பல பேர் அவர்களுடைய இட்லி கடைக்காக நன்றி செலுத்துவதுண்டு. இந்த இட்லி சுவையான இட்லி தான், ரசிக்கலாம். மெல்லிய, அதாவது உணர்வுபூர்வமான ஒரு காதல் கலந்த ஒரு இட்லி, பார்க்கலாம், ரசிக்கலாம். இட்லி கடை நம் உணர்வுகளோடு நமக்கு பக்கத்தில் இருக்கும் நம்முடைய கிராமத்தில் நடக்கின்ற நம்ம தெருவில் இருக்கின்ற ஒரு இட்லி கடை போல தான் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர் நடத்துகின்ற ஒரு இட்லி கடை தான் என்ற உணர்வு நம்மை பார்க்கின்ற போது வருகின்றது. பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.